பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டுமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு உங்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை செய்து அவர் உங்களை ஆசீர்வதித்தபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிற சத்திய பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். Psalm chapter 28 verse 7. வேதம் என்ன சொல்கிறது? என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது அருமையாக சொல்கிறான், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஒரு அற்புதமுள்ள வார்த்தை இது. ஒரு இருதயம், ஒரு மனிதன் ஆண்டவரை நம்பியிருக்கும் பொழுது அவன் சகாயம் பெறுகிறான். மனிதனை நம்பும் பொழுது அல்ல, உறவுகளை நம்பும் போது அல்ல, பணக்காரர்களை செல்வந்தர்களை நம்பும் போது அல்ல, பணத்தை நம்பும் போது அல்ல, ஆஸ்தியை அந்தஸ்தை அழகை நம்பும் போது அல்ல, வேலையை வருமானத்தை நம்பும் போது அல்ல, உறவுகளை தெரிந்தவர்களை அறிந்தவர்களை நம்பும் போது அல்ல. வேதம் சொல்கிறது, என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, கர்த்தரை நம்பியிருந்தது. எல்லா காரியங்களுக்காக அவர் மேலே நம்பிக்கை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை. எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே கடந்து வந்தாலும் அவர் மேலே நம்பிக்கை. இப்படி முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்கும் பொழுது நான் சகாயம் பெற்றேன் என்று அவன் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஆக சகாயம் எங்கிருந்து வருகிறது? சகாயம் என்று சொன்னால் என்ன? நமக்கு வேண்டிய நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் நம்ம இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயம் யாரை நம்பி இருக்கிறது என்பதை யோசித்துப்பார். நீ முழுவதுமாக நம்ப வேண்டியது ஆண்டவரை மாத்திரமே. இருதயம் 100க்கு 100 நம்ப வேண்டியது ஆண்டவரை மாத்திரமே. அப்படி நீ நம்பும் பொழுது உனக்கு சகாயம் அவருடைய கரத்திலிருந்து கடந்து வரும். நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் வல்லமைகளும் வரங்களும் அவருடைய கரத்திலிருந்து கடந்து வருவது அதிக நிச்சயம். கவலைப்படாதிருங்கள், அவரை நம்புங்கள். சகாயம் உன்னை தேடி உன் வீட்டை கதவை தட்டி உனக்குள்ளே கடந்து வருவது அதிக நிச்சயம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திலே அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயம் உம்மை நம்பியிருக்கிறபடினாலே அவர்களுக்கு சகாயத்தை கொடுத்து குறைவில்லாதபடிக்கு வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களை, நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம் அல்லவா? நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.